எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாகராஜ் பேசுகிறேன். நீங்களும் உங்கள் குடும்பம் நலமாக இருக்க என்னோடய வாழ்த்துக்கள். நீண்ட இழுவிருப்புக்கு இந்த காணொலியை செய்கிறதுக்கு முதல் காரணம் வந்து என்னோடய உடல் நோய் புரோஸ்டேட் கேன்சர் இருந்துச்சு. அந்த கேன்சரில் நான் எப்படி விடுபட்டு வந்தேன் அப்படின்ற நிலையை நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். 1.5 வருஷம் பிறகு மீண்டும் உங்களை அனைவரையும் மீண்டும் பார்க்குறதுல நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சகோதரர் விஸ்வாவுக்கும் மூர்த்திக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். 1ஆம் மாதம் 2019 வந்து எனக்கு 1ஆம் மாதம் 19 வந்து என்னோடய நோய் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. புரோஸ்டேட் கேன்சர் அப்படின்ற நிலை வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. 18ஆம் தேதி ஒரு டிஷ்யூ எடுத்தேன். 20ஆம் தேதி வந்து நான் கர்னிகல் மெடிக்கல் பிள்ளைங்களை அட்மிட் பண்ணி 3 நாள் போன் ஸ்கேனு எம்ஆர்ஐலாம் முடிச்சுட்டு வெளியாகிட்டு வந்துட்டு பிறகு சகோதரர் மூர்த்தியை நான் கான்டாக்ட் பண்ணி அவரை நான் சொன்ன அந்த மாதிரி மூர்த்தி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு அவருக்கு என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், என்ன சார் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் அந்த கேப்சூல் டிஆர் கேப்சூல் எடுங்க, 8 கேப்சூல் எடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே நான் 8 கேப்சூல் ஸ்டார்ட் பண்ணி 8, 10 அனுச்சு, 10, 15 அனுச்சு, 15, 20 அனுச்சு, 20, 25, 30 வரைக்கும் நான் சாப்பிட்டுக்கிட்டு வந்தேன். 3ஆம் மாதம் 3ஆம் தேதி வந்து டாக்டர் ஆலோசனை பேரில் எனக்கு வந்து நீங்கள் 75% உங்களோட ரிப்போர்ட் இருக்குது, 25% ரிப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னனால திருப்பி நீங்கள் வந்து எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால நான் திருப்பி ஜிஎஸ் பிள்ளைங்களை அப்பாயின்மெண்ட் வச்சு 3ஆம் தேதி 3ஆம் மாதம் என்னோடய சிடி ஸ்கேன் செஞ்சு முடிச்சுட்டு 3ஆம் மாதம் 10ஆம் தேதி எனக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி வந்து எனக்கு காதில் எட்டுனுச்சு. டாக்டர் கிஷேந்திரன் அவர் பேர். அவர் வந்து எனக்கு என்ன சொன்னார்னாக்கா, முதல்ல அவர் என்னோடய ரிப்போர்ட்டு ஆரம்பத்தில் உள்ள ஸ்டேஜில் உள்ள ரிப்போர்ட்டும் இப்போ உள்ள ரிப்போர்ட்டும் பார்த்துட்டு என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், சார் உங்களுக்கு பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும். உங்களோட கேன்சர் செல் வந்து 96.5 இருந்த கேன்சர் செல் வந்து இன்றைக்கி நோமலுக்கு வந்துடுச்சு. இன்றைக்கி ஃப்ரீயாக நீங்கள் வந்து நோமலை செக்கப் கொண்டு வந்த போதும் உங்களுக்கு அந்த நிலையிலேருந்து விடுபட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னார். அது பிறகு நான் திருப்பி அந்த கருமஞ்சனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். குறைஞ்சது 15-20 சாப்பிட்டுக்கிட்டே வந்தேன். இந்த ஒரு 1.5 வருஷ காலத்துக்கு பிறகு மீண்டும் எனக்கு ஒரு சந்தேகம், என் உடல்நிலையில் சரி உடல்நிலையில் எப்படி இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக திருப்பி கிளினிக்கு போயிட்டு பார்த்திபன் கிளினிக், அவங்க இந்த எஸ்பியில் தான் இருக்காங்க, பார்த்திபன் கிளினிக்கில் போய்ட்டு எனக்கு வந்து அந்த அல்ட்ராசவுண்ட் செஞ்சேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ராசவுண்டு எனக்கு வந்து நல்ல செய்தி எனக்கு கொடுத்துருச்சு. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா இதான் பாருங்கள், அல்ட்ராசவுண்ட் கிடச்சா நான் இதை பார்த்தது எனக்கு மகிழ்ச்சியான விஷயம், எனக்கு அதுக்கு சந்தோஷமான விஷயம் எனக்கு கிடைச்சதோட நான் இதை ஷேர் பண்ணிக்கணும். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணணும். ஏன்னா அவரோட சாப்பிட்டாரு, அவருடைய நிலை எப்படி இருக்குன்னு சில பேருக்கு தெரியாது. சில பேர் நோயில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு, மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு இது முழுமையாக நீங்கள் விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, சாப்பிட்டு அவர் இப்போ சொன்ன விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து நான் போன் ஸ்கேன் செஞ்சுட்டு உங்களோட அந்த கேன்சரோட செல்லெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, நீங்கள் நார்மலாக இருக்கீங்க அப்படின்னா நான் இறைவனுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும்னா என் மனைவிக்கு தான் நான் சொல்லணும். அந்த நோயில் நான் அவதிப்பட்டு இருக்கும்போது என் மனைவி, மகன், பெரிய மகன், மருமகள், மருமகள் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்து எனக்கு அந்த நான் என்னை உடல்நிலையை பாதுகாத்து பார்த்தாங்க. அவங்களுக்கு இந்த வேலையை நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த நோயில் இருக்கிற நான் என்ன பார்க்குற அந்த காணொலியை பார்க்குற நோயில் இருக்கிறவங்க இதை முழுமையாக நம்பணும். நீங்கள் கரும்பஞ்சள் அப்படின்னா சும்மா சாதமாக நினச்சிக்காதீங்க. கரும்பஞ்சள் எடுத்துமா இது ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் சொல்கிறது தானே, அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு இல்லை. எல்லோரும் வந்து உதாரணம் கேட்போம், ஆதாரம் கேட்போம், யாருக்கு நல்லா இருந்துச்சு, அவங்களோட பேச சொல்லுங்கள், அவங்களோட டீட்டெயில் எனக்கு தெரியணும் அப்படின்ட்டு கேட்குறது நியாயம் தானே. அப்போ அது உண்மையாக என்ன அப்படி நடந்துச்சு அப்படின்ற உண்மையை சொல்லும்போது, மனப்பூர்வமாக உண்மையை நான் சொல்லும்போது இந்த விஷயங்களை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற நிலையில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க, இந்த காணொலியை பார்க்குறவங்க, யார் இந்த மாதிரி புரோஸ்டேட் கேன்சர் உள்ளவங்க, மார்பக கேன்சரு, எந்த கேன்சராக இருந்தாலும் பரவாயில்ல, தொண்டை கேன்சராக இருந்தாலும் சரி, எந்த கேன்சராக இருந்தாலும் சரி, கருமஞ்சள் நீங்கள் எடுத்து இந்த கருமஞ்சள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எனக்கு தேவதை, என்னோடய உயிர் காத்த தேவதை. இந்த கருமஞ்சள் மூலிமா தான் எனக்கு நான் உங்கள்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இது உண்மையான விஷயம், நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறு எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலையில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இதை நம்புகிற நிலையில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஏன்னா